நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது சேசித்த மேன்மையாமே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அது எப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன? இந்த இரண்டு தன்மையிலான இந்த கேள்விக்குள்ளாக அநேக காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளை, யூதனுடைய மேன்மை. யூதன் எல்லா மனிதரை போலவும் சரீர அமைப்பு கொண்டவன், எல்லா மனிதரை போலவும் உணர்வு கொண்டவன். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யூதனுக்குரிய ஒரு மேன்மையை குறித்து. எல்லா மனிதரை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு நிலை இங்கே யூதனுக்குள்ளாக காணப்படுகிறது. இதை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். அது எதன் மூலமாக கிடைத்தது? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே விசேஷித்த மேன்மை என்று சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே அந்த விசேஷித்த மேன்மை. இங்கே யூதருக்குள்ளாக ஒரு மேன்மையான ஒரு காரியம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது என்ன காரியம் என்றால், அது கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பிரமாணமாய் அவர்களிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடப்பட்ட வாக்கியம். இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பிரமாணமானது கட்டளையாக, கற்பனையாக, வார்த்தையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே இஸ்ரவேலருக்காக சாட்சியிடப்பட்டிருக்கிற இந்த பிரமாணம், இந்த வாக்கியம் அவர்களை மேன்மை உள்ளதாக உயர்த்தி இருக்கிறது. மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு பிரமாணத்தை நியாயப்பிரமாணமாக மோசேயின் மூலம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பிரமாணத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சீனாய் மலையிலே கர்த்தர் எழுந்தருளி இங்கே மோசேயினிடத்திலே அந்த பிரமாணம் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பிரமாணம் இஸ்ரவேலே கேள் என்று ஆரம்பித்து இஸ்ரவேலருக்காக கட்டளையிடப்பட்ட ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் மற்ற ஜனங்களுக்கு கட்டளையிடப்படாத ஒன்று. நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்திலே முதலாவது பிரமாணமாக கட்டளையிடப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. மற்ற ஜனங்களை குறித்து இங்கே சாட்சியிடப்படவில்லை. வானத்துக்கு கீழே பூமியிலே அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருக்கிறார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய சாட்சி, அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய தேவன் ஒருவரே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் ஒருவரே. அந்த ஒருவர் நியாயப்பிரமாணம் என்ற ஒரு பிரமாணத்தை இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்காக மாத்திரம் கட்டளையிட்ட ஒரு பிரமாணம். இங்கே இஸ்ரவேலர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணம் அவர்களை மேன்மை உள்ளதாக உயர்த்தி இருக்கிறது. மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு விசேஷித்த தன்மை பிரமாணமாய் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது அங்கே யூதர்களிடத்திலே சாட்சியிடப்படுகிறது.